அதாவது ஏன் தெரியல, எப்போ இந்த சாயலான மைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலாகவே இருக்கு. அந்த எனர்ஜியில உங்க எனர்ஜியில வந்து நானும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல். மதராசி ஃபர்ஸ்ட், தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் திருப்பதி பிரசாத் சார். தேங்க்யூ சார். நிறைய அவங்க டான்சர் பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆப்வியஸ்லி முருகதாஸ் சார்ஸ் டீம், அபய், சுந்தரராஜன், ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பல வருஷமா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். கிரேட் ஜாப் கைஸ், லவ்லி டீம், லவ் யூ ஆல். அஃப்கோர்ஸ் Biju Menon sir, lovely sir, thank you so much sir. Sudeep bro, கலக்கிட்டீங்க, thank you. And of course, நம்ம ருக்மிணி வந்து செம்மையா நடிச்சிருக்காங்க படத்துல. So, congratulations to you, all the best. ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் இப்போ 2 படம் தான் பண்ணியிருக்கேன். அதுவும் 2வது படம் வெளியவே வரல. அப்போ வந்து ஒரு 20 வயசு பையனை நம்பி கத்திங்கிற ஒரு பெரிய படம். எனக்கு அன்னைக்கு பயங்கரமான ஒரு ஷாக், ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. கிரீன் பார்க் ஹோட்டலில் தான் சாரை மீட் பண்ணோம். அப்போ மான் கராத்தே அண்ட் கத்தி ரெண்டுமே எனக்கு டபுள் ட்ரீட்டாக கொடுத்தாரு. லவ் யூ சார். அந்த நன்றி பெரிய படம் கொடுத்து இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது வந்து முருகதாஸ் சார் தான் காரணம். தேங்க்யூ சார், லவ் யூ சார். அந்த நன்றிக்கான எனக்கு என்னைக்குமே இருக்கு சார். மை பேபி எஸ்கே, அதாவது நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் 3 பண்ணும்போது தான் அவர் வந்து அப்போ தான் மரீனா வெளில வந்திருக்கு. 3ல வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணாரு. அடுத்த படம் வந்து எதிர் நீச்சல். நான் ப்ரௌடாக சொல்லுவேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி வந்து வித் எஸ்கே எதிர் நீச்சல். அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு நட்பு, ஒரு பிரதர்ஹுட், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ஜேர்னி. இது எங்களுக்கு வந்து 8வது படம் சேர்ந்து. தேங்க்யூ சார். அண்ட் அவரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் வந்து அப்படி ரொம்ப புகழ்ந்து பேசினா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஏன் இந்த லெவலில் அவர் இருக்காருன்னா, இங்கே ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பியூராக இருக்கும். அந்த பியூர் ஹார்ட் தான் இதுக்கு ரீசன். இவ்வளோ பேர் வந்து வராங்க போகிறாங்க. ஆனால் வந்துட்டு என்னன்னா, எவ்ரி ஃபிலிம் ஃபர்ஸ்ட்டு 50 crore அடித்தார், அப்புறம் 100 crore அடித்தார், 300 crore அடித்தார். அந்த க்ரோத் வந்து அது ஒரு மாதிரி நான் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ லவ் யூ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒன்னே வந்து சொல்லிக்கிறேன், இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வைஃப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாரி, கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், சாரி. ஃபைனலி வந்து மதராசி வந்து செப்டம்பர் 5th போய் பாருங்க. கண்டிப்பாக இது வந்து எஸ்கேஸ் நியூ அவதார் இன் முருகதாஸ் சார் ஸ்டைல். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி குட். இந்த ஃபைனலாக ட்ரெய்லரில் வந்து ஒன்று வரும். சார் இது ஏன் ஊர் சார், நான் வந்து நிற்பேன். இது ஏன் எஸ்கேடா, நான் எப்பவுமே நிற்பேன். Sorry, please, big round of applause for Archana and Vijay. Super round of the show. Sorry. இப்படி சொன்னா கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா சார். நெக்ஸ்ட் லெவல் கேட்க மாட்டாங்க. ரமீர் சார் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். மேட்ச்ல கன்ஃபார்ம்டா இந்தியா வேற மாதிரி ஒரு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நீங்களும் உங்க பேபி எஸ்ஏயும் சேர்ந்தா கண்டிப்பாக அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் தான். நீங்க அவர் பேபி அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கே எமோஷனல், ட்ரூலி இமோஷனல். இந்த சக்சஸ் காம்போடைய சீக்ரெட் என்ன சார்? இல்லை, அதுதான் அவர் என்ன சொல்றாங்க, பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே டைம்ல சேர்ந்து ஸ்டார்ட் ஆனதுனால அது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு பாண்டு. ஸோ
சார் ஃபீல் பண்ணாதீங்க சார். அது ரொம்ப பர்சனலான ஒரு பாட்டு. அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்போது நீங்களாம் இப்போ நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அவ்வளோ சேர் பண்ணும் போதெல்லாம் அது ரொம்ப உள்ள ஃபீல் ஆகிடுது. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து இப்போது 13-14 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் நானும் ஃபீல்ட் அவுட் ஆவேன். நான் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் வந்து என்னோட ஹார்ட் எஸ்கே வின் பண்ணால் நான் வின் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை மாதிரியும் சினிமாவை தாண்டி ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒன்று. அதுதான் இப்போது சுப்பு சொன்ன மாதிரி, சுப்பு வந்து இஸ் லிட்டரலி நியூ டு த இண்டஸ்ட்ரி. அந்த ப்ரோமோ ஒன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சலப்பலக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, சார் இதில் வந்து சூப்பர் சுப்புவும் கூப்பிட்டுக்கலாம் சார். நான் யோசித்தேன், இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எதுக்கு தேவையில்லை, நான் அவர் முருகதாஸ் சார் சேர்ந்து பண்ணிட்டா போதுமே அப்படின்னு. ஆனால் அவர் அந்த டைமில் அதை யோசிச்சுக்கல. அதுதான் சொன்னேன், இங்கே வந்து ஒயிட்டர் தென் ஒயிட். நம்ம தலைவர் சொன்னாரு, இந்தியாவிலே கிடையாது ஏஷியாலே மோஸ்ட் எலிஜிபிள் பேட்ச்லர் நம்ம அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு. ஸோ இந்த பேட்ச்ல நன்றி.